அண்ணே, நானே உங்களை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல வீடாக பார்த்து போயிடுங்களேன். ஐயோ அம்மா, அவசரமா ஒரு ஃபோன் பண்ணோம், மறந்தே போயிட்டேன். போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி, இது என்ன புது பழக்கம்? என்னத்த? உனக்கு ஏதாவது கேட்கணும்னா அதை நேரடியா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்காக செல்வத்தை தூண்டி விடுற? நான் செல்வத்தை தூண்டி விட்டேனா? என்னத்த சொல்றீங்க? தெரியாத மாதிரி நடிக்காத. நான் வசதியா இந்த வீட்டுக்கு வந்துட்டேங்கிறதுக்காக நீயும் இதே மாதிரி வசதியான வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறியா? இத பார், அதை நேரடியா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அது என்ன செல்வத்தை விட்டு சொல்ல விடுற? அவன் என்ன உனக்கு தூதா? எப்படி அத்த உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் தோணுது? ஏய், வசதி வந்துட்டா ரொம்ப ஆடக்கூடாதுடி. என்கிட்ட மட்டும் போட்டி போடணும்னு ஒரு நாள் நினைக்காத. உனக்கு அந்த விட ஜாஸ்தி. அம்மா, நீ பண்றதெல்லாம் வர வர கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எனக்கு ஒன்று புரியலம்மா. ஒருத்தர் ஒன்று சொன்னா அவங்கள பிடிக்காதவங்க அதுக்கு எதிர்ப்பு சொல்லி சண்டை போடுறது வழக்கம். ஒருத்தர் ஒண்ணுமே சொல்லாத போது உன்னால எப்படிமா சண்டை போட முடியுது? டேய், அவ ஒண்ணும் தெரியாதவளடா. உன் வேலை போய் பார். எல்லாம் அவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ பாக்குற வேலை தான் தப்பா இருக்கு. சும்மா இருக்கிறவங்களை சீன்றது, வப்பு இருக்கிறது, சண்டை போடுறது, இதையே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிபி ஏறாம என்னமா ஆகும்? ஒரு தடவை பட்டு கூட உனக்கு புத்தி வரலையா? டேய், ஓவரா பேசாத. நான் ஓவரா பேசலமா, கரெக்டா தான் பேசுறேன். டாக்டர் என்னமா சொன்னாரு? உனக்கு டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொன்னார்ல. ஒண்ணும் இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி கத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கு டென்ஷன் வராம என்ன பண்ணும்? எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு பேசிட்டே இருடா. ஆமாமா, நீ பண்ற தப்ப சொன்னா உனக்கு அப்படிதான் தோணும். எல்லாம் என் தலையெழுத்துறா. இப்படி சண்டை கோழியாட்ட இருக்கிற இவன் கூட நான் இருக்கணுமா? நான் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்ற ஏன் புள்ள மாணிக்கத்து கூட நான் இருக்க கூடாதான்? அப்படி ஒரு ஜாதகம் எனக்கு. எல்லாம் என் நேரம்டா. இல்லம்மா, மறுபடியும் நீ தப்பு பண்ற. நீ பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் உனக்கு ஒத்து ஊதுற ஒருத்தர் உன் கூடவே இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து. பாத்தியாடி எப்படி பேசுறான்னு பாத்தியா? எல்லாம் நீ சொல்லி கொடுக்கறதா? உன்னை ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்கு விடுறான பாத்தியா? என்னம்மா பேசுறேன்டா? நில்லுடி, எங்கடி போற? இனிமே நான் இங்க இருந்தேன்னா ஏதாவது சொல்லிட்டு போறேன். ஏன் செல்வம், உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? நீங்க பேசி தான் எனக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவுதான் கஷ்டம் கொடுக்க போறீங்க? ச்சே, ஏமா இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் மனசு நோகடிக்கிறது உன் வேலையா? ச்சே. அம்மா, நமக்கு வேணைக்கு வேற ஆளே வேண்டாமா? செல்வண்ணா ஒரு ஆளே போதும். அது அன்னிக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அண்ணி இப்போ ஓவரா குதிக்கிறாங்க. இருக்கட்டும்டி, இருக்கட்டும். அவ என்கிட்டே முகத்தை காட்டிட்டு போறாளா? அவ இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு வச்சுக்கிறேன் பாரு. அம்மா, சரவம் எங்க காணோம்? அதை ஏண்டாப்பா கேக்குற? கொஞ்சம் நல்ல வீடா பார்த்து எங்களை கொண்டு வந்து கொடுத்துட வச்சுட்டல. அது உன் பொண்டாட்டிக்கு பொறுக்கல போல இருக்கு. அத மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டாப்பா. என்னம்மா நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கல. இப்ப நீங்க இருக்கிறது நல்ல வீடு தானே, எதுக்கு செலவு பண்ணிட்டு பெரிய வீட்டுக்கு போறீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அது அன்னிக்கு பொறுக்கல. என்னது? எனக்கு இப்ப புது வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையே. யார் சொன்னது? உன் மனசுல ஒண்ணு இல்லப்பா, ஆனா உன் பொண்டாட்டி மனசுல இருக்கே. அவன் சொல்லி கொடுத்து உன் தம்பி என்ன கேள்வி மேல கேள்வியா கேக்குறானே. என்னம்மா நடந்துச்சு? மாணிக்கம், நான் என்னப்பா சொல்றது? நான் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டேன். அதையெல்லாம் காதுல வாங்காம அவ பாட்டுக்கு போயிட்டாளே. இன்னைக்கு பால் காய்ச்சறமே, சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்து பார்த்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு போலாமேன்ற எண்ணம் இருக்காடா அவளுக்கு? அவ பொம்பளையாடாவ? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவளுக்கு? இத பாரு, எவ்வளவு தூரம் அவகிட்ட கெஞ்சி பார்த்தேன். அதையெல்லாம் சட்டை பண்ணாம அவ பாட்டு போயிட்டு இருக்காடா. இத பாரு மாணிக்கம், இந்த வீரப்பல்லா உன் பொண்டாட்டிட்ட போய் காட்டு, என்கிட்ட காட்டாத போ. என்ன நினைச்சு ஆடிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? பாலை காய்ச்ச போயிட்டு சாப்பிடாம கொள்ளாம இங்க வந்தா என்ன அர்த்தம்? ஒரு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்துருவல்ல? கேக்குறோம்ல, பதில் சொல்லாம வாய உம்முன்னு வச்சுட்டு தான் என்ன அர்த்தம்? கேக்குற வேணா கேன பேலா சொல்லு. இவ்வளவு திமிரா போச்சு. புருஷன் கத்திட்டு நிக்கிறான், பதில் சொல்ல மாட்டீங்களா? முடியும், என்னால பதில் சொல்ல முடியும். ஆனா நீங்க என் வார்த்தையை நம்பணுமே. அது என்ன சாமானியமான விஷயமா? எப்படி இருந்தாலும் நீங்க என்ன திட்டுதான் போறீங்கன்னு பொறுமையா இருக்கேன். ஓ, பெரிய பூமாதேவி, அதான் உன் பொறுமை பொறுப்பெல்லாம் தெளிவா தெரிஞ்சுச்சே. புது வீட்டுல அம்மா பாலை காய்ச்சறாங்களே, அங்க இருக்கணுமேங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா இங்க வந்திருப்பியா?
பொறுமை எல்லாம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அதுக்காக சொல்லு சொல்லு, எதுக்கு நிறுத்திட்ட? சொல்லு, என்ன காரணம்? வேற என்ன காரணம்? அத்தைதான். ஏன் அவங்க என்ன உன்னை கடிச்சு திங்குறாங்களா? கடிச்சு திங்கல, ஆனா அரிக்கிறாங்க. இந்த கரையான் அரிக்கிற மாதிரி என் மனசை போட்டு அரிச்சு வேதனைப்படுத்துறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வேதனைப்படுத்துறதுக்காகவே பேசுறாங்க. நானும் ஒரு மனுஷி தானே, எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்க முடியும்? ரொம்ப கொதிச்சா ஏதாவது ஒரு இடத்துல வெடிச்சிடாதா? நானும் அவங்களுக்கு எதிராக எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிதான் கிளம்பி வந்துட்டேன். அதான் என்கிட்ட பேசிட்டிய, செருப்பால அடிச்ச மாதிரி. எங்க நான் கோவிச்சுப்பேன்னு நல்லவ மாதிரி வேஷம் வேற போடுறேன். எங்க அம்மா மேல எவ்வளவு ஆங்காரம் மனசுல அடக்கி வச்சிருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுவேன். எனக்கு வேதனையா இருக்காதா? நான் என்ன மாடா? நானும் ஆறறிவுள்ள ஜென்மம் தானே. ஏன் மனசுல இருக்கிறத நான் சொல்லக்கூடாதா? நான் சும்மா தானே உட்கார்ந்திருந்தேன். நீங்க தானே சொல்லு சொல்லுன்னு சொல்லி என்ன அதட்டுனீங்க. இப்ப சொன்ன பிறகு ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லி குதிச்சா என்ன அர்த்தம்? ரொம்ப ஓவரா போறா, பேசாத. என்னால பேசாம இருக்க முடியாதுங்க. நியாயம் என் பக்கம் இருக்கும்போது நான் பேசிதான் ஆகணும். நியாயமோ நீ பண்ணது தப்பு. வாயை மூடிட்டு. ஆஹா, எப்படி ஒரு தீர்ப்பு சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. வாங்க, உள்ள வாங்க. அம்மா உட்காருங்க. வணக்கம் தம்பி. மாமா மாமா, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? லீலா வா, மாமனார் மாமியார்லாம் வந்திருக்காங்க, காப்பி கொண்டா. நல்ல வேலை, வெளியே கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் கல்யாண வேலை எப்படி நடக்குது? எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க. நகை செய்யறதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. சரி, முகூர்த்த புடவை இப்பே எடுத்தாதான் நல்லா இருக்கும். அதான் எடுத்துடலாம்னு ஒரு யோசனையில செய்திட வேண்டியதானே, இதெல்லாம் மலமல நடக்க வேண்டியதானே. எடுத்துங்க. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. மாமா சாப்பிடு. சொல்லுங்க. பையன் ஒரு யோஜனை சொன்னா. என்ன? பொண்ணுக்கு தானே முகூர்த்த புடவை எடுக்க போறோம். ஆமாமா, எனக்கு தெரிஞ்சு முகூர்த்த புடவை பொண்ணு தான் கட்டிக்க. தம்பி நல்ல ஜோக் அடிக்கிறாரு. கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? சொல்லுங்க ஐயா. பொண்ணுக்கு காஸ்ட்லியா புடவை எடுக்க போறோம் இல்லையா, அத பொண்ணே செலக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு பையன் ரொம்ப ஆசைப்படுறான். நீங்க லீலாவை எங்க கூட அனுப்பி வச்சீங்கன்னா கடையில போய் புடவை எடுத்துக்கிட்டு நாங்களே லீலா கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போறோம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே பொண்ணு அனுப்ப சொல்றீங்களே, அது அவ்வளவு நல்ல யோசனை இல்லையான்னு பாக்குறேன். பையன் ஆசைப்படுறான், நாங்க தான் கூட போறோமே. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாமெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க. எங்க பையனும் உங்க பொண்ணும் இந்த காலத்து பிள்ளைங்க. பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க தான். ஆனா அவங்களை சரியான வழி நடத்த வேண்டிய நாம அந்த காலத்து ஆசாமிகளா இருக்கிறோமே. அவங்களுக்கு நல்லது கெட்டது நாம தானுங்களை எடுத்து சொல்லணும். இப்பெல்லாம் பல விஷயங்கள் மாறி போயிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியா போய் கல்யாண பத்திரிக்கையை வீடு வீடா போய் கொடுக்கறது இப்பெல்லாம் சகஜமாயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆயப்பனுக்கு தெரியாம ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்றது கூட நடக்குது. நாட்டுல சகஜமா எவ்வளவு நடக்குதுங்க. ஆனா எதை நல்ல உதாரணமா எடுத்துக்கிறது நாம தானே திருமணம் பண்ண. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, ஆரோக்கியமான விஷயத்தை மட்டும் தான் நாம எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களை அவன் பண்றான் இவன் பண்றான் நாமே ஏன் செய்யணும்? லீலாவோட புடவைய அவளே செலக்ட் பண்ணுன்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். இத பாருங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய நாம தேர்ந்தெடுத்தோம். பொண்ணுக்கு புடவைய மாப்பிள்ளை அவர் விருப்பம் அப்படி தேர்ந்தெடுக்கட்டுமே. என்ன ரெண்டு பேரும் மௌனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க 5 பொண்ணுகளை பெத்து ஒரு சொல்லு கூட இல்லாம அதுங்களை வளர்த்து ஆளாக்குனத பத்தி ஊர்ல எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிறாங்க. இது எப்படின்னு எனக்கு கூட தோணுச்சு. இப்பதாங்க புரியுது. நீங்க இவ்வளவு கவனமா இருக்கிறதுனாலதான் உங்க பொண்ணுங்க எல்லாருமே நல்லபடியா வளர்ந்துருக்காங்க. என்னங்க இப்ப இவ்வளவு பெருசா பேசுறீங்க? எல்லா பொண்ணும் செய்ய வேண்டியதுதான் நான் செய்திருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இதை தப்பா எடுத்துக்க கூடாது. இவ நாளைக்கு உங்க வீட்டு மருமகளா வரப்போறவ. கல்யாணத்துக்கு முன்னாலே இவளை பத்தி ஒரு அவச்சல் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் இவளை கண்டிப்பா பேசுறேன். எங்களுக்கு எந்த மன கஷ்டமும் இல்ல. நீங்க பேசுறதாங்க கரெக்ட். அப்ப நாங்க கிளம்புறோங்க. என்னங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு கிளம்புறீங்க? எங்க மருமகளுக்கு புடவை எடுக்கணும்ல, அதான் நாங்க சீக்கிரமா கிளம்புறோம். வரமா? நல்லது. வரங்க. வராங்க. சந்தோஷம். இந்தாம்மா
எனக்கு கடத்தூர்ல ஒருத்தர் பார்க்கணும். போய் சரி, மாமா. வந்துடுறேன். வா பவானி. அக்கா எல்லாரும் இங்க வாங்க. விஜிகா, லீலாக்கா. என்ன என்னாச்சு இப்படி கிடந்து குதிக்கிற? விஜிகா, உனக்கு யாரோ பர்த்டே கார்டு அனுப்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு வந்திருக்கா? ஆமா மாமா, பிறந்தநாள் வாழ்த்து. யார் அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கும்? இதுல என்ன சர்ப்ரைஸ் வேண்டியிருக்கு நீயே சொல்றி. கோபி மாமா. கோபி சகல பாஸ் ஆயிட்ட சகல நீ. என்ன எதுக்குன்னு படிச்சு சொல்ல. ஏ எதுக்கு அவசரப்படுற? சும்மா இருங்க மாமா, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள பிறந்த நாள் எப்போன்னு தெரிஞ்சு வாழ்த்தெல்லாம் அமைச்சிருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே, தாய் மாமன்னு பேரு. எனக்கு பிறந்த நாள் எப்போன்னு கேட்டா திருன்னு முழிப்பீங்க. எனக்கா தெரியாது. மாமாவுக்கு என்ன 7:30 பிறந்துச்சோ அன்னைக்கு தான் நீ பிறந்த. வேணா மாமாட்ட கேட்டு பாரு. ஆமா, அதனாலதான் நீங்க எனக்கு வந்து வாச்சீங்க. சரி நான் படிக்கட்டுமா? படி படி. படிடி. எனக்கு என்ன பிறந்தவளே, அப்படி போடு தாக்கு. நீ பிறந்ததற்கு நன்றி தான் சொல்ல வேண்டும். வெறும் நன்றி சொல்வது போதாது. எனவே வாழ்த்துக்களுடன் சொல்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றியுடன் கோபி. எனக்கா மாமா ரொம்ப வழிறாரே. சகல வலிராப்லையா இல்ல கொக்கி ஓடுறாப்லையான்னு தெரியலையே. இருங்க கீழே குறிப்பு எதுவும் எழுதிருக்கு. நீ பதில் எழுதினால் சந்தோஷப்படுவேன். ஏ பாவண்டி, கஷ்டப்பட்டு காடு அமைச்சிருக்காரு. நீ நல்லாக்கு காடு ஏய் அமைச்சிருக்கீங்க. சிச்சி பிச்சைக்காரத்தனமா பேசாத. விஜய் பதில் கார்டு ஒன்று போடு. என்னால பதில் போட முடியாது. ஏய் ஏன் பதில் கார்டு போடக்கூடாது? அதெல்லாம் போடலாம். இப்போ லெட்டர் வந்துச்சுன்னா பதிலுக்கு லெட்டர் போடுறோம்ல, அந்த மாதிரி சகஜமா எடுத்துக்க. சகஜமா நாட்டுல எவ்வளவோ நடக்குது. எதை நம்ம உதாரணமா எடுத்துக்கணும்னு நாம தான் தீர்மானம் பண்ணணும். நான் அப்படிதான் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல, என்னால பதில் போட முடியாது. இந்தாக்கா உனக்கு வந்த கார்டு. ஏய், இவ்வளவு வழிக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. அக்கா, நானும் கவனிச்சுட்டே இருக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஒண்ணு சமைக்கிறீங்க, இல்ல பாத்திரம் தேய்க்கிறீங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பீங்களா? என்ன மீன் அப்படி கேக்குற? நாளைக்கு நீயும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போதான் போற. அப்பதான் உனக்கு இதெல்லாம் தெரியும். என்ன தெரியும்? பொதுவாவே பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல சும்மா தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மாவா உட்காந்துருக்கோம்? மாத்தி மாத்தி வேலை பார்த்துட்டு தானே இருக்கோம். நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகி நீயும் இன்னொரு வீட்டுக்கு போய் இந்த வேலையெல்லாம் பார்க்க தானே போற. அதுக்கு இல்லக்கா, இப்ப நீங்க டிவி வாங்குனீங்களா, என்னைக்காவது நீங்க ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்ப ஏதாவது வந்து பார்த்து போறீங்களே தவிர்த்து நீங்களாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் விரும்பி பாக்குறீங்களா? பாத்து கேபிள் கனெக்ஷன் இங்க இருக்கு. இந்த பக்கம். என்ன நிர்மலா, எப்படி இருக்க? என்ன பண்ற? பார்த்தா தெரியல. இல்ல இந்த வயரெல்லாம் எதுக்கு எடுக்கிற? கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? இந்த டிவிய எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். படிச்ச பொண்ணு தானே நீ? ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? இப்போ நீ தான் ஓவரா பண்ற. என்ன இது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பொருள் எல்லாம் எடுத்துட்டு போற? இது எங்க அண்ணன் வீடு. இந்த டிவி அவருடையது. இந்த டிவியை நான் எடுத்துட்டு போக யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். நான் உன்னோட அண்ணி. இந்த வீட்ல இருக்கிறதோ நடக்கிறதோ ஏன் பொறுப்பு. நாளைக்கு ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னா உங்க அண்ணன் என்கிட்ட தான் கேட்பாரு. ஒரு பொருளை சொல்லாம எடுத்துட்டு போறது நாகரிகம் இல்லைன்னு உனக்கு தெரியாது? உங்களை விட நான் அதிகம் படிச்சவ. நீங்க ஒண்ணு எனக்கு நாகரிகத்தை பத்தி சொல்லி தர தேவையில்ல. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும். சொல்லாம ஒரு பொருளை எடுத்துட்டு போறதா நாகரிகம்னு உங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்களா? இது பாருங்க, இது ஒண்ணு நீங்க சீரா கொண்டு வந்தது இல்ல. எங்க அண்ணன் வாங்குது. அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. என்ன நிர்மலா, பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நிர்மலா, அந்த அக்காட்டி கேட்காம நீ டிவி எடுக்கிற நியாயமா முதல்ல? ஓஹோ, ரெண்டு பேரும் ஓசில டிவி பாக்குறது கெட்டு போயிடுமேன்னு அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? போயிட்டு என்ன வேலை இருக்கு அதை பாருங்க, போங்க. நிர்மலா, என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவங்க கிட்ட பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். இப்ப இங்க இருந்து இந்த டிவி எடுத்துட்டு போறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த டிவி நீ எப்படி எடுத்துட்டு போறே நான் பாக்குறேன். யோ எடியா, யோ எப்படியா இந்த வீட்டுக்குள்ள வந்த? இது மேல கை வச்ச போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போயா. அட என்னமா பெரும் வம்பா போச்சு. போ. இது பாரு நிர்மலா, நீ இந்த டிவியை எடுத்துட்டு போலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு மரியாதை முறை இருக்கு. அதுக்கு தகுந்தபடி நீங்க வா, இந்த டிவியை எடுத்துட்டு போ. எதுக்காகவும் யார்கிட்டயும் எனக்கு பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்ல. இந்த டிவியை எப்படி எடுத்துட்டு போனோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா கொடுத்த சரோ, சுட சுட. இந்த பொண்ணு உங்க வீட்ல இருக்கும்போது எவ்வளவு நல்ல முறையில வச்சிட்டீங்க. அந்த எண்ணம் கொஞ்சமாவது இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு போகுது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரோ. நீ இப்படி கொடுத்தாதா உன் நாத்தனார் மாதிரி திமிரு பிடிச்சவங்களுக்கு புத்தி வரும். இது இது
என் அத்தைக்கும் அவருக்கும் தெரிஞ்சா பெரிய கூத்தை நடக்க போகுது. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. இப்ப எப்படி அவளுக்கு கொடுத்தே அதே மாதிரி அவங்களுக்கும் கொடு.